வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் வழக்கில் ரொம்பவே தாந்தோண்டித்தனமாகத்தான் இந்த திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்ககிட்ட தான் ஆச்சரியம் இருக்குது, இவங்க கட்டுப்பாட்டில் தான் அனைத்து ஊடகங்கள் இருக்குது அப்படின்ற திமிரில் சாமானியன் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் இந்த சமூக ஆர்வலர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் எளிதாக கடந்து போகிறது அல்லது உண்மைக்கு புறமான தகவல்களை சொல்வது, இந்த மாதிரியான திமிர்த்தனமான போக்கை தான் இந்த 3 நாட்களாக கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்த சாமானிய மக்கள் கேட்ட கேள்வியை இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்னடா பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த காவல்துறையும் இந்த திமுக அரசும் வெளிப்பிதுங்கி நிற்குது. இந்த பாலியல் வழக்கில் தாங்களாம் ஏதோ பெரிய சாதனை செய்து விட்டது போலவே அந்த வழக்கு கொடுத்து 4 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டோம், பாருங்கள் இந்த ஞானசேகர் தான் குற்றவாளி, பாருங்கள் மாவு கட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமை பீற்றிக்கொண்டு சமூக வலைதளங்கள்லையும் சரி இந்த ஊடகங்களையும் சரி பேட்டி கொடுத்துட்டு இருந்த இந்த அமைச்சர்களை பார்த்து செருப்படி கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் வழக்கை இனி இந்த காவல்துறை விசாரிக்கக்கூடாது, சிபிஐ தான் விசாரிக்கணும். அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலான ஒரு தன்னிச்சையான ஒரு குழு தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனுவை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வரலட்சுமியும் மோகன்தாஸும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் தான் இந்த காவல்துறையை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமானது, இந்த வழக்கை பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான கேள்வி, சமூக வலைதளங்கள் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி, யார் அந்த சார்? அதைத்தான் கொஞ்சம் மாற்றி நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க. இன்னும் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை முடிவு அடையவே இல்லை, அதுக்குள்ளாட்டியும் ஞானசேகர் இவன் ஒருத்தன் தான் குற்றவாளின்னு அப்படின்னு சொல்லி எப்படி முடிவுக்கு வந்தீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ற ஒரு வலுவான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இவ்வளோ நாட்கள் இவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி அவனை கைது காட்டி அவனை மீடியாக்கள் முன்னாடி காட்டி அவன் கை காலில் கட்டு போட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு இவன் ஒருத்தன் தான், இவனுக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள் மூலமாக மக்களை நம்ப வைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தது இந்த திமுக அரசும் அதனுடைய காவல்துறையும். இப்போ அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு செக்கை வைத்திருக்காங்க நம்ம நீதியரசர்கள். இதை ஒட்டி இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக அவன் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே உலாவிக்கிட்டே இருந்திருக்கான். இது குறித்து ஏன் யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை? எப்படி அவன் சுதந்திரமாக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே உலாவிக்கிட்டு இருந்தான்? அவனுக்கு உதவியாக இருந்தது யார் அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. அவன் மீது என்னென்ன வழக்குகள் இருக்கோ அது குறித்தான முழுமையான அறிக்கையை நேற்று அந்த நீதியரசர்கள் பேசியிருக்காங்க. இன்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு காவல்துறைக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. அதுபோக அண்ணா பல்கலைக்கழகம் இது குறித்து என்ன முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்துக்காங்க, குறிப்பாக அந்த விசாக குழு இருக்கு இல்லையா, அதில் இது மாதிரியாக என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இல்லை புகார்கள் வந்திருக்கு, அது குறித்து அண்ணா பல்கலைக்கழகம் முழுமையாக ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணும். கூடவே அந்த நிர்பயா நிதி இருக்கு இல்லையா, அதை எப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது குறித்தும் முழுமையான தகவலை நீங்கள் தாக்கல் பண்ணும் இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன மாதிரியான தகவல்களை இவங்க தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து மாலை பார்ப்போம். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதுவும் சமூக வலைதளங்களில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விதான், அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளிவந்தது என்று. நீதியரசர்கள் இது குறித்து எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளிவந்துச்சு, இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த அடையாளம் என்பது வெளிப்பட்டுருமையா, இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தானே. இனி அந்த ஞானசேகரன்றவனால யாராவது பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தால் அவங்க புகார் கொடுக்கறதுக்கு அஞ்சுவாங்க இல்லையா, ஐயோ நம்மளுடைய எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தால் நம்ம குடும்பமானம் போயிடும் நினச்சி அவங்க பயப்பட மாட்டாங்களா, இந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே போச்சு, இது குறித்து யார் மீதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. காவல் ஆணையர் இந்த மீடியா முன்னாடி திமுறா பதில் சொல்லலாம், அதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட்டுப்பா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கையை விரிக்கலாம். ஆனால் நீதியரசர்கள்ட்ட அப்படிலாம் போய் சொல்ல முடியாது. இந்த காவல் ஆணையர் குறித்தும் இன்னொரு கேள்வியையும் நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி போய் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறீங்க, சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்கா, நீங்கள் உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்கினீங்களா, அரசிடம் அனுமதி வாங்கினீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இது குறித்தும் ஒரு விளக்கம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. ஸோ வசமாக சிக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த அரசாங்கம் சரி, இந்த காவல்துறையும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற கட்டமைப்புகளும் சரி, மிகப்பெரிய அளவில் வசமாக இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இத்தனை கேள்விகளை கேட்ட நீதியரசர்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையும் பாராட்டியிருக்காங்க. தைரியமாக முன் வழக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதற்காக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவங்க பாராட்டியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு மேற்கோளையும் காட்டி நீதியரசர்கள் பேசியிருக்காங்க. ஒரு பெண் ஆணை விரும்புகிறாள் அப்படின்றது அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட விருப்பம். அதற்காக ஒருத்தன் அந்த பெண்ணிடம் அத்துமீறுவான் அப்படின்றது எந்த விதத்திலும் ஏற்புடையது கிடையாது. எனவே அந்த பெண்ணை குற்றம் சொல்வதை முதலில் நிறுத்துங்க அப்படின்ற ஒரு மேற்கோளையும் அவங்க காட்டியிருக்காங்க. இவ்வளோ நாட்கள் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த பெண் ஏன் அங்கே தனியாக போனா, அந்த பெண் ஏன் அந்த புதர்கிட்ட போனா, அந்த விவாதங்களில் கூட அந்த பெண் ஏன் தனியாக போனா அப்படின்ற மாதிரியான அறிவற்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த இந்த 200 வகுப்பிகளுக்கும் திமுக கட்சிக்காரங்களுக்கும் ஒரு செருப்படி பதிலைத்தான் சொல்லியிருக்காங்க. அது அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது.
இன்று வந்து விசாரணை வரும். விசாரணையின் போக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுதா அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதன் பேரில் ஒரு தனிக்குழுவாக இதை விசாரிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த காவல்துறையும் அதாவது இந்த திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் கூடிய இந்த காவல்துறை விசாரிச்சா கண்டிப்பாக இந்த வழக்கில் எந்த விதமான உண்மையும் வெளிவராது. எனவே ஒரு தன்னிச்சையான அமைப்போ அல்லது சிபிஐயோ தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சரி, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இவ்வளோ அமளி துமளிகள்லாம் நடந்திருக்கு, இந்த முற்போக்கு போராளி நடிகர்கள்லாம் எங்கேயா போனாங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இதுவே திமுக ஆட்சி இல்லாமல் வேறு ஆட்சி நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த போராளிகள் தெருவில் இறங்கி போராடிப்பாங்க, மெழுகு புத்தியை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்திருப்பாங்க, மைக்கை பிடிச்சி கதறியிருப்பாங்க, கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, ட்விட்டா போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த போராளி நடிகர்கள்லாம் காணா எந்த பொந்தில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதான் புரியலை. இதுலேருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த திமுக அப்படின்றத இந்த ஊடகத்தை துறையை, இந்த சினிமா துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. எனவே இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா இந்த நடிகர்லாம் வந்து கூவ விடுவானுங்க. இப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்களே, அந்த நடிகர்லாம் கூவுனா இவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்ல, அதனால் இப்போ அமைதியாக இருக்காங்க. சரி, அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நடிகர்கள் தான் குரல் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல வரல. இந்த நடிகர்கள் வெறும் நடிகர்கள் தான், இதெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் தான், இதுவெல்லாம் போராளிகள் கிடையாது, இவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால தான் இவங்க ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி கூவுறாங்க அப்படின்றத சொல்வதற்காக தான் இதை சொல்கிறேன். இதுலேயும் சில நேர்மையான மனசாட்சி உள்ள நடிகர்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க, அவங்கள நம்ம பாராட்டணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள், நான் மாணவர்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தையெல்லாம் நம்ம வரவேற்கணும். ஆனால் அந்த பெரும்பாலான போராளி வேஷம் போடக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே பொத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மக்கள் பார்க்கணும். இவங்க வெறும் நடிகர்கள் தான் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அப்படி இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம அண்ணாமலை அவர்கள் சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடித்து கொண்டு உருண்டு கொண்டு இருக்கிறார் நடுரோட்டில். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கேலி கூத்தாக தான் இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், முன்னாள் IPS அதிகாரி, ஒரு பாலியல் குற்றத்தை எப்படி அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் அப்படின்ற புத்தி இல்லாமல் நான் செருப்பு போட மாட்டேன், சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறேன்னு சொல்வது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரியலையா? இவர்கள் நினைத்தால், மத்திய அரசு நினைத்தால் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இந்த வழக்கை நேர்மையாக விசாரிக்க செய்ய முடியும். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் ஏன் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்காங்க? பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய எத்தனையோ மாநிலங்களில் இவங்க ஐடி ரைடு விடுறது, சிபிஐ NIA ரைடுலாம் விடுறது, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வந்து NIA ரைடுலாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்படி பல அச்சுறுத்தலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசு இப்படி ஒரு வலுவான ஒரு விஷயம் மாற்றிருக்கு. இந்த விஷயத்தில் ஏன் கள்ள மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத என்னுடைய கேள்வி. அப்போ என்னப்பா இதை வச்சு அரசியல் பண்ண சொல்றியா அப்படின்னு கேட்டால் ஏன் அரசியல் பண்ணாமல் இருக்காங்கன்றத என்னுடைய கேள்வி. ஏன்னா நேருக்கு எதிரானவங்க இல்லையா, திமுகவும் அதிமுகவும் எதிர் துருவங்கள், ஒருத்தர் வீழ்த்த வேண்டும் என்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா பிஜேபி அரசியல் பண்ணணும்ல, ஏன் அரசியல் பண்ணாமல் அமைதியாக இருக்குது? எதுக்கு இப்படி சம்மந்தம் இல்லாத ஒரு போராட்டத்தை அண்ணாமலை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு? ஏன்னா பிஜேபிக்கும் இவங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு, ஒரு திரைமறைவில் ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்றதான் இதெல்லாம் காட்டுது. இல்லை என்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஆட்சியை கவுக்கிற அளவுக்கு பிஜேபி போகும். நிறைய இடங்கள் அதை செஞ்சிருக்காங்க, எவ்வளோ கண் கூட நம்ம அந்த வரலாறுல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தில் இவங்க அமைதியாக இருக்காங்கன்னா இது எல்லாமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்றதான் உண்மை. இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக ஒரு சம்பிரதாய போராட்டமாகத்தான் அண்ணாமலை இப்போ சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இந்த பதிவு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.